வேதாகமத்துல அழகாய் ஒரு நியாயாதிபதி குறித்து அழகாய் வேதம் சொல்லுகிறது யெப்தா. அந்த யெப்தாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த குடும்பமே அவர் குடும்பத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுற ஒரு நிலைமையில தள்ளப்படுகிறார். நீ ஒரு வேசியின் மகன், நீ தள்ளப்பட வேண்டும் சொல்லி, ஒரு தள்ளப்பட்டவன் சொல்லி அவரை தன் குடும்பத்திலிருந்து துரத்தி அடிக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள்ல எதுவுமே உனக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லி தன் குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இருதயம் உடைந்து போகிற யெப்தாவை தேவன் கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க, எந்த குடும்பம் அவரை வேணாம்னு ஒதுக்கினதோ நாட்கள் வருகிறது. அந்த நாட்களுக்குள்ளாக தேவன் யெப்தாவை ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார், ஒரு யுத்த வீரனாய் மாற்றுகிறார். அந்த குடும்பமே, அந்த ஊர் பகுதி மக்களே யெப்தாவை திரும்ப தேடி வரும் பொழுது, நீங்க தானே என்ன துரத்தி அடித்தீங்க, இப்ப என்ன தேடி வரீங்களேன்னு சொல்ற அளவுக்கு யெப்தாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரும் உயர்வை கட்டளையிட்டார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலை குனிவோடு அல்ல, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தேவன் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். உங்கள் உடைந்த இருதயத்தை கண்ணோக்குகிற ஒரு தேவனால், உங்களை உருவாக்குன அந்த தேவனால் உங்கள் நொறுங்கின இருதயத்தை பலப்படுத்த, சீரமைக்க, உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். எனவே கவலைப்படாதீங்க. யெப்தாவை நியாயாதிபதியாய் வைத்து உயர்த்தின அதே வல்லமையுடைய தேவன் உங்கள் தலையையும் உயர்த்துவார். உங்களை தேடி உங்களை கனவீனமானவன் சொன்னவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரும்படி உங்களை கனமுள்ள பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். God bless you.